ஜீவனை கொடுக்கும் அன்பு. டைட்டானிக் கப்பலை கட்டிய மனிதரிடம் ஒருவர் இது எவ்வளவு பாதுகாப்பானது என்று கேட்டதற்கு அவர் ஆண்டவர் கூட இதை மூழ்கடிக்க முடியாது என்று ஆணித்தரமாக கூறினாராம். ஆனால் அந்த கப்பலுக்கு என்னவாயிற்று என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அதை திரைப்படமாக எடுத்து லியோனார்டோ டி கேப்ரியோவை ஹீரோவாக சித்தரித்திருந்தார்கள். ஆனால் அந்த கப்பலில் இருந்த உண்மை ஹீரோவை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். ஜான் ஹார்ப்பர் என்னும் அருமையான மனிதர் கிறிஸ்தவ பெற்றோருக்கு 1872ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் தனது 13வது வயதில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு 4 வருடங்கள் கழித்து கர்த்தரை குறித்து அறிவிக்க ஆரம்பித்தார். அவருக்கு திருமணமாகி மனைவி 4 வருடங்களுக்குள் மரித்து போனார்கள். அவர்களுக்கு நீனா என்னும் பெயர் கொண்ட அருமையான பெண் குழந்தை இருந்தது. ஹார்ப்பர் மூடி பிரசங்கியாரின் ஆலயத்தில் பேசுவதற்காக சிகாகோவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அதற்காக 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அவரும் அவருடைய மகளும் டைட்டானிக் கப்பலில் ஏறினார்கள். எதிர்பாராத விதமாக பனிமலையின் மீது மோதி கப்பல் மூழ்க ஆரம்பித்த போது அவர் தனது மகளை உயிர்காக்கும் படகில் ஏற்றிவிட்டு நான் உன்னை ஒரு நாள் காண்பேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அவருக்கும் படகில் போக இடம் இருந்தாலும் அவர் மற்ற மக்களை காக்கும் பொருட்டு அதை விட்டுவிட்டு தன் மகளை அனுப்பி வைத்தார். பின் மரண பயத்தோடு இருந்த மக்களிடம் வந்து பெண்களும் சிறு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாதவர்களும் முதலில் உயிர்காக்கும் படகில் ஏறுங்கள் என்று அவர் கூறிக்கொண்டு இருக்கும்போதே கப்பல் மூழ்க ஆரம்பித்தது. கப்பலில் இருந்து பயணிகள் கீழே ஐஸ் தண்ணீரில் குதிக்க ஆரம்பித்தார்கள். அதில் ஹார்ப்பரும் ஒருவராவார். அந்த நடுங்கும் குளிரிலும் ஹார்ப்பர் மக்கள் அந்த குளிரில் உறைந்து மரிக்கும் முன்னே அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த ஆரம்பித்தார். அப்போது ஒரு இளம் வாலிபன் அங்கிருந்த ஒரு கட்டையின் மேல் ஏறி தப்பும்படி போராடி கொண்டு இருப்பதை கண்டார். அவனிடம் நீ ரட்சிக்கப்பட்டாயா என்று கேட்டார். அவன் இல்லை என்று கூறினான். உடனே தன் மேலே இருந்த உயிர்காப்பு மிதவை ஆடையை எடுத்து அந்த வாலிபனுக்கு கொடுத்து என்னை விட உனக்குதான் அது தேவை என்று கூறிவிட்டு மற்ற பயணிகளுக்கு சத்தியத்தை சொல்ல சென்றார். பின் மீண்டும் அந்த வாலிபனிடம் வந்து அவனுக்கு சத்தியத்தை சொல்லி கிறிஸ்துவுக்குள் அவனை வழி நடத்தினார். அன்று மூழ்கின 1528 பேரில் 6 பேரே காப்பாற்றப்பட்டனர். அதில் அந்த வாலிபனும் ஒருவன். 4 வருடங்கள் கழித்து அந்த 6 பேரையும் சேர்த்து நடந்த கூட்டத்தில் அந்த வாலிபன் கண்ணீரோடு எழுந்து நின்று தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் ஹார்ப்பர் எப்படி அந்த பனி நீரிலும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை கூறினார் என்பதையும் அவர் நீந்த முடியாமல் கடைசியில் பலவீனம் அடைந்து தண்ணீரில் மூழ்கும் நேரம் வந்தபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறிக்கொண்டே மூழ்கியதையும் நினைவு கூர்ந்து கதறினான். மற்றவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற எப்படியாவது உயிர் காப்பாற்றும் படகை பிடிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த வேளையில் தனக்கு கிடைத்த வாய்ப்பையும் மற்றவர்களுக்கு கொடுத்து தனது உயிரையும் கொடுத்த அற்புத மனிதரை ஹாலிவுட் படம் எடுக்காமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் அவருக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நிச்சயமாகவே ஹார்ப்பர் ஒரு அற்புத ஹீரோதான். இயேசு கிறிஸ்துவும் நம்மில் அன்பு கூர்ந்து தமது ஜீவனையே நமக்காக கொடுத்தாரே. தேவனுடைய குமாரனாயிருந்தும் நமக்காக தன் ஜீவனை கொடுத்த தம் மாசில்லாத இரத்தத்தை சிந்தி நமக்கு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறாரே. அவர் சூப்பர் ஹீரோதான். அவரை விசுவாசித்து அவருக்காக எந்த தியாகமும் செய்யும் ஒவ்வொருவரும் ஒரு ஹீரோக்கள் தான்.